எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை அதை பற்றி சிந்தித்து ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய தொடங்கணும். அந்த செயலை தொடங்கினதுக்கு அப்புறம் அதை எப்படி கண்ணும் கருத்துமா செய்யணும் தெரியுமா? ஒரு செயலை நம்ம தொடங்கினதுக்கு அப்புறம் அந்த செயலை நம்மளுடைய கண்ணை போல நம்மளுடைய நாக்கை போல தெளிவாக செய்யணும். அது என்ன கண்ணை போல் நாக்கை போல் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். கண்ணை போல், உங்களுடைய கண்ணை போல் உங்கள் கண்ணில் ஒரு தூசி விழுந்தால் நீங்கள் என்ன பண்ணும்? அந்த கண்ணு இப்படி பலதர சிமிட்டி அந்த கண்ணுலேருந்து கண்ணீர் அந்த தூசியை நம்ம கண்ணுலேருந்து வெளியில் தள்ள பார்க்கும். அது வரைக்கும் அந்த கண் இமை கண்ணை மூடி திறந்து அதை வெளியேற்றதான் பார்க்கும். எப்போ அந்த தூசி வெளியில் வருதோ அப்போ தான் அந்த கண் அந்த மூடி திறக்கிறத நிறுத்தும். அது மாதிரி ஒரு சிறிய தவறு வந்தாலும் அதை உடனே திருத்துறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ, இந்த கண் எப்படி அந்த வேண்டாத தூசியை வெளியில் தள்ளுதோ, அந்த வேண்டாத தவறை நீங்கள் அந்த செயல் நிறைவடைகிற முயற்சியில் அந்த தவறு வெளியில் தள்ள சரி பண்ண முயற்சிக்கணும். அது போல தான். அடுத்தது நாக்கு என்ன செய்யும்? வாய்க்குள்ள முக்கியமான ஒரு உறுப்பு நாக்கு. நம்ம நாக்கு தான் பல நேரம் நமக்கு எதிரியாகவும் ஆயிடுது. அது வேறு விஷயம். இப்போ நம்ம ஒரு பொருள் சாப்பிட்றோம், ஒரு பல் எடுக்கல போய் சிக்கிடுச்சு. அப்போ அந்த நாக்கு என்ன செய்யும்? அந்த வேண்டாத சிக்கின துகளை வெளியில் தள்ளுற வரைக்கும் அந்த நாக்கு அந்த துகள்குள்ளார போய் அதை வெளியில் தள்ளுறதுலையே முயற்சியிலேயே இருக்கும். நம்ம என்ன வேலை செஞ்சாலும், இப்போ ஒருத்தரே ஒரு கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எதிர்த்தாப்புல இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாலும் அவரை பேசுகிறத கவனித்தாலும் உங்கள் நாக்கு அதோடைய செயலை செஞ்சிகிட்டே தான் இருக்கும். அதுபோல தான் ஒரு செயலை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு இடையூறு வந்தாலும் அந்த இடையூறை சரி செய்வதிலே நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுதான் ஒரு செயல் வெற்றி அடைவதில் நமக்கு முக்கிய பணியாக இருக்கணும். அப்புறம் ஒரு வேலை செய்யும்போது உங்கள் கூட வேலை செய்பவர்களிடம் உங்களுடைய திறமையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா கடவுள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமையை கொடுத்துருப்பார். அந்த திறமை ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகும். எங்கிட்ட இருக்க மாதிரியே திறமை உங்ககிட்ட இருக்காது, உங்ககிட்ட இருக்க மாதிரியே இன்னொருத்தர்கிட்ட இருக்காது. கடவுள் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு திறமையை கொடுத்துருப்பாரு. அதை நம்மக்கிட்ட இருக்க மாதிரியே மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு திறமை இருக்கோ அதே போல் ஒரு குறையும் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த குறையும் நீங்கள் சரி செஞ்சிக்க முயற்சி பண்ணணும். எப்படி ஒரு அழகு, வாசனை, மனம், மென்மை, இப்படி அத்தனையும் நிறைந்த ஒரு ரோஜா மலருக்கு கூட
கடவுள் ஒரு முள்ளை கொடுத்துருக்கிறார்ல, அதுதான். அது போல தான் எவ்வளோ திறமை இருந்தாலும் உங்களிடமும் ஒரு சில குறைகள் இருக்கும். அதனால் நம்ம குறைகளை மனசில் நினைத்து நம்மளை போலவே திறமையோடு இருக்கணும்னு மற்றவங்களையும் எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அனுசரித்து நடந்துக்கிட்டால் தான் நம்ம ஒரு செயலை வெற்றிகரமாக முடிக்க முடியும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.